السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முத்து முஹம்மது ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அடியுற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், குறிப்பாக இந்த நல்லதொரு மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம்மை சார்ந்த அத்துணை நபர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என் நேசத்திற்குரிய இமாம் என்கின்ற ஒரு அழகிய தலைப்பு. என் நேசத்திற்குரிய இமாம்கள் என்று சொன்னால், இந்த இஸ்லாமிய சமூகத்திற்காக போராடிய அத்துணை நபர்களும் அத்துணை இமாம் பெருமக்களும் என் நேசத்திற்குரியவர்கள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இருந்தாலும் அதில் என் மனதை கவர்ந்த ஒரு இமாம், எனக்கு பிடித்தமான ஒரு இமாம், நீங்கள் எல்லாம் அறிவீர்களா என்று தெரியவில்லை, இந்திய தேசத்தை ஆண்ட இமாம் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை. பாரதவர்களே, நாம் 6வது 7வது வகுப்பிலே நாம் படித்திருக்கலாம். அவுரங்கசீப் என்கின்றவர் ஷாஜஹான், அவருடைய தந்தையாகிய ஷாஜஹானை சிறையிலே அடைத்து கொடுமைப்படுத்தி தன்னுடைய ஆட்சிக்காக பல்வேறு அக்கிரமங்களை செய்தவர்கள் என்பதாக வரலாற்று நூல்களில் தவறாக விமர்சிக்கப்படக்கூடிய ஒரு மகத்தான மாபெரும் இமாம் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒவ்வொருவரும் தெரிந்திருக்க வேண்டும். பாரதவர்களே, எந்த அளவுக்கு பரிசுத்தமான வாழ்க்கை! சிறு பிரயாணத்திலிருந்தே, சிறு வயதிலிருந்தே பரிசுத்தமான வாழ்க்கை. தன்னுடைய 2 சகோதரர்கள், அண்ணன், 2வது அண்ணன், 3வது, இவர்கள் 3 பேருமே தன்னுடைய பாட்டிகிட்ட வளர்றாங்க. அப்போ பாட்டிகிட்ட வளரக்கூடிய அந்த சமயத்தில் பாட்டி தினமும் காலையில் எந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க, தன்னுடைய 3 பேர பிள்ளைகளும் என்ன செய்கின்றார்கள் அப்படின்னு. முதல் பேரப்பிள்ளை தாராஷிக்கோ அவருடைய பேர். அவர் தன்னுடைய முழு நேரத்தையும் கவிதையிலையும் தன்னுடைய ஓவிய படத்தை வரைவதிலையும் செலவிட்டு கொண்டிருக்கிறார். பாராட்டிட்டு போகிறாங்க. 2வது நபர், 2வது பேரப்பிள்ளை, அவரை போய் பார்க்குறாங்க. அவர் தன்னுடைய உடல் பயிற்சியிலையும் போரத்தினரை மேம்படுத்துவதற்காகவும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சுட்டு இருக்கிறார். எப்போ? ஃபஜ்ர் முடிச்ச அதிகாலையினுடைய நேரத்தில். 3வது இமாம் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய அறைக்கு சென்று பார்க்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹி தஆலா, உள்ள போனவனே இனிமையான குர்ஆன் ஓதக்கூடிய ஓசை. மாஷா அல்லாஹ், குர்ஆனை மனனம் செய்கின்றார்கள் காலை சுபஹுக்கு பின்னால். இப்படி அவருடைய வாழ்க்கை சிறு பிரயாணத்திலிருந்தே தூயமான வாழ்க்கை. பார்ந்தவர்களே, எதற்காக அவர்கள் புத்தகத்தில் விமர்சிக்கப்படுகின்றார்கள்? அது தெரியணும்ல நமக்கு, அதுக்கு நமக்கு தெரியணும்ல. பிராமணர்களை எதிர்த்து குரல் கொடுத்து உடன்கட்டை ஏற வேண்டும் என்கின்ற ஒரு மோசமான சட்டத்தை, கணவன் இறந்துட்டா, தாழ்ந்த ஜாதியினுடைய கணவர் இறந்துட்டா கூட இருக்கக்கூடிய மனைவியும் சேர்ந்து அந்த நெருப்பில் இறந்துவிட வேண்டும் என்கின்ற சதி என்கின்ற சொல்லக்கூடிய உடன்கட்டை ஏறுதல் என்கின்ற ஒரு மோசமான சட்டத்தை அழித்தொழிந்து பிராமணர்களை எதிர்த்தார்கள். அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீதிக்காக அதனால் விமர்சிக்கப்படுகின்றார்கள். அவருடைய தூய வாழ்வினுடைய 2 விஷயங்களை மட்டும் நான் சொல்லிக் கொடுக்கின்றேன். எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரியாக இருந்தாலும், இந்திய தேசத்தையே கட்டி ஆண்ட ஒரு மாபெரும் பேரரசராக இருந்தாலும், அவருடைய வருமானம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? ஒரு அமைச்சர் அவங்களுடைய அறைக்கு சென்று பார்க்கிறாங்க. இமாம் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய அறைக்கு போய் பார்க்குறாங்க. வியந்து போய் விட்டார்கள். தன்னுடைய கைகளால் இரவு முழுக்க தன்னுடைய கைகளால் தொப்பியை தேய்க்கின்றார். தொப்பியை தைக்கிறாங்க இரவு முழுக்க. மாபெரும் பேரரசர். 2வது, அந்த தொப்பியை அவங்க அடுத்த நாள் காலையில் மார்க்கெட்டில் போய் விற்கும் போதே, பேரரசர் என்பதற்காக நீங்கள் வாங்காதீங்க, உரிய லாபத்திற்குண்டான உரிய உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி விற்று அதில் வரக்கூடிய வருமானம். 2வது, அவர்கள் முழுக்க கைகளால் குர்ஆன் பிரதிகளை எழுதி 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 அதன் மேற்கக்கூடிய அதில் வரக்கூடிய வருமானத்தால் அவர்கள் தன்னுடைய
அந்த வருமானத்தை தன்னுடைய ரிசுக்குகளை ஹலாலான முறையில் தேடிக்கொண்டார்கள். பார்த்தவர்களே, இப்பேற்பட்ட நேர்மைக்குண்டான, இப்பேற்பட்ட அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்குண்டான ஒரு இமாம் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எதற்காக நான் உங்களிடத்தில் அவருடைய வரலாறை ஞாபகப்படுத்துகின்றேன்னு சொன்னால், இன்னைக்கு நம்மளுடைய எத்தனையோ பேர் அவுரங்கசீப் ஒரு மதக்கலவரர், அவர் தன்னுடைய தந்தையை எதிர்த்து போரிட்டவர் என்பதாக தவறான முறையில் நாம் அறிந்திருப்போம். அவருடைய உண்மை வரலாறை நாம் அறிய வேண்டும். இமாம் அவுரங்கசீப் ரஹ்மத்துல்லாஹியுடைய புக்கு யமுனை நதி கரையில் என்கின்ற இப்னு முஹம்மது எழுதின புக்கு இருக்குது, இன்ஷா அல்லாஹ் வாங்கி படிங்க. அவருடைய உண்மை வரலாற்றை படித்து அதனுடைய சாராம்சத்தை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்பதாக கூறி உரைக்கு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.